யாருக்கு இந்த தேவலோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா இந்த நிகழ்ச்சியை என்ன செய்வோம், நிறைய செய்வோம். பிரைஸலா இல்லையா? கொஞ்சம் சிரிச்சமுகத்தோடு சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், நல்ல சிரிச்சமுகத்தோடு சொல்லுங்களேன். 4 கதவுகள் நல்லா நீங்கள் கவனிக்கணும். தச அவதாரத்தில் நாரதர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த தேவலோகத்தில் போய் கடவுள்கிட்ட போய் படைச்சவர்கிட்ட போய் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு செய்தியை சொல்லணும். இந்த பூமியில் பாவம் பெருகிடுச்சு, மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கடவுளை மறந்து அவங்க அந்த உடல் ரீதியாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் கடவுள்கிட்ட போய் நான் என்ன செய்யணும்னா நேராக இந்த செய்தியை சொல்லணும்னு போய் அங்கே நிற்பார். அப்போ அந்த தேவலோக கதவை திறந்து அந்த காவலர்களை நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த ஒரு கதவு தான் எங்களுக்கு திறக்க முடியும், மற்ற 3 கதவை என்ன செய்ய முடியாதுன்னா எங்களால் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதில் சொல்கிறார் பாருங்க, ஏன் அப்படின்னா இந்த வரக்கூடிய இந்த உள்ளே போகக்கூடியவங்க என்ன தன்மையில் வர்றார்களோ, என்ன மனநிலையில் வர்றாங்களோ அதை பொறுத்து தான் அந்த கதவு நிச்சயம் திறக்கும். அப்போ முதல் கதவு தான் எங்களுக்கு திறக்க உரிமை உண்டு. மற்ற 3 கதவுகளும் வரக்கூடியவங்க கடவுள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவார். முதல் கதவு யாருக்கு திறக்கும்? நான் என்று அகந்தையை விட்டொழித்தவர்களுக்கு முதல் கதவு என்ன செய்யும், திறக்கும். இன்னைக்கு மேக்சிமம் எல்லாருக்குள்ளேயும் நான் யாருன்னு தெரியுமா, அப்படி எனக்கு என்ன, என் பவர் என்ன, அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், இந்த ஊரில் நான் யாருன்னு அப்படின்னு தெரியாமல் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, இந்த அகந்தை இன்னைக்கு ஏகப்பட்ட வந்து இருக்கும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என் அப்பா வீட்டில் அப்படி இருந்தேன், என் அப்பா என்ன அப்படி வச்சுருந்தான், என் அண்ணன் எப்படி வச்சுருந்தான், ஆனால் உன் வீட்டில் வந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் என் குடும்பம் அப்படிங்கிறதுனால புருஷன் முன்னாடிகள் என்ன நடந்துட்டுருக்கு, நடக்கலையா? அங்கே என்ன இல்லை, அவன் குடும்பம் பெருசுங்கிறான், அப்போ நான் யார்? இப்போ கண்டிப்பாக என்ன செய்யும், சரி ஆம்பளை, உன் குடும்பம் என்னன்னு தெரியாது, உன் லட்சணம் என்னன்னு தெரியாது, எங்கள் குடும்பத்தினுடைய இது தெரியாமல் நீ நினைஞ்சிட்டு இருக்கிற, அந்த குடும்பத்துக்குள்ள அகந்தை. இங்கே உனக்கு இடம் கிடையாதுன்னா அங்கே எப்படி உனக்கு இடம் இருக்கும்? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கைதிகளை பார்ப்போம். தான் என்கிற அகந்தை இல்லாமல் ஒரு மனிதன் அந்த கதவண்டை வரும்போது அந்த 2வது கதவு என்ன செய்கிறது, தன்னால் திறக்கிறது. அடுத்து 3வது கதவு என்ன எப்படி திறக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி மதங்களை கடந்து. எதற்கு மதம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? நீ நாளைக்கு செத்த உடனே இந்த உடலை விட்டு பிரியும் போது இந்த சோல், இந்த ஆவி மேலே போய் அந்த கதவு திறந்து நீ உள்ளே போகணும்னா, தேவலோகத்துக்குள்ளே போகணும்னா, அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ளே போகணும்னா, அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் அந்த சபையில் மகா சபையில் போய் நீ தொழுது ஆராய்த்து அந்த பரலோக தேவனோடு நீ உறவாடன்னு சொன்னால் இங்கே என்ன இருக்கக்கூடாது, ஜாதியும் இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது. இப்போ நம்ம முதல்ல போன நான் என்ன ஜாதி தெரியுமா? இது யார் ஏற்படுத்தினது? கடவுளா? மனுஷனாக ஏற்படும். ஜாதியை அவர் என்ன செய்யல, ஒரே ஒரு மனுஷனை தான் உண்டாக்குனார். அப்போ நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷன் யார்? மனித ஜாதி மட்டும்தானே தவிர வேறு ஜாதிங்கிறதுக்கு என்ன கிடையாது, இடமே. அடுத்து மதத்தை யார் உண்டாக்குனா? இந்த மதம் உனக்கு இருக்கக்கூடாது. ஒன்று மதம் உனக்கு தேவை. நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன், அந்தனியாருக்கு மதம் இருந்துச்சா? சபரியாருக்கு மதம் இருந்துச்சா? மாதாவுக்கு மதம் இருந்துச்சா? அவங்க ஏதாவது மதத்தை வச்சுருந்தாங்களா? முன்னால் உள்ள அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க, அவங்க ஏதாவது மதம் இருந்துச்சா? எல்லாரும் வீடுகளில் தான் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? வீடுகள் தோறும் அவர்கள் கூடி ஜபித்து, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, வீடுகள் தோறும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நட்புடன் உறவாடி தேவனை தொழுது கொண்டார்கள். கைதிகளை பார்ப்போம். முதல்ல என்ன கிடையாது, மதம். ஆபிரகாம் இருந்தார், அப்போ அவருக்கு மதம் இருந்துச்சா? ஈசாக்கு அவங்க ஏதாவது மதம் இருந்துச்சா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கடவுளுக்குன்னு மலையில் போய் பலியிட்டு அந்த மலையிலே கடவுளை அவரும் அவரோடு உள்ளவர்களும் தொழுது கொண்டார்கள். கைதிகளை பார்ப்போம். அப்போ இந்த மதம் எப்படி வந்துச்சு? வியாபாரிகள் என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ புரியலையா? இப்போ 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜாதி மதங்களை கடந்து சத்தியத்தை கடைபிடித்து
கர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு இந்த மூன்றாவது கதவு திறக்கிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் நிறைய நாங்கள் இந்த மதம், நாங்கள் எந்த சபைக்கு போகிறோம், எங்கள் சபை தெரியுமா? அசம்பிளி. நான் தான். நாங்கள் கேத்தலிக், நான் சிஎஸ்ஐ, நான் பெண்டிகாஸ்ட், நாங்கள் சனிக்கிழமை வேதம். இந்த வேதமெல்லாம் எங்கே கிடையாதுன்னா, அங்கே கிடையாது. இந்த ஆர்சி எங்கே கிடையாது. அங்கே ஆர்சி சபைக்குன்னு அங்கே பூசவிக்கு அங்கே ஜாமியார். இங்கே நாம் எப்படி இருக்கிறோம், அங்கே எப்படி இருப்போம்னா எல்லோரும் தேவ தூதர்களை போல இருப்போம். கைதிகளை பார்ப்போம். இப்போ நான்காவது கதவு எப்படி திறக்கும் அப்படின்னு பாருங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை என்பது தனக்குள் எழுகின்ற நல்லெண்ணம், அது விசுவாசம் என்கிறது. அதனால இந்த கதவுகளை நம்ம திறந்து உள்ளே போகிறதுக்கு இந்த தான் என் குடும்பம். நாலாவது விஷயம், நான், என் குடும்பம், எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் கூட பிறந்தவங்க, என் முன்னாடி இப்படின்னு என்ன செய்யக்கூடாது. இந்த பற்று நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்க? என் குடும்பக்காரன் வந்திருக்காங்க, என்ன சுத்தம் வந்திருக்கிறா, என் கூட பிறந்த வந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா? பரலோகத்திலே இந்த கலா ஐயா, அங்கே நம்ம யாராக இருப்போம்? நாங்கள் இந்த ஊருக்காரங்கன்னு சொல்ல முடியுமா? முஸ்லிம்களன்னு சொல்ல முடியுமா? கள்ளிக்குளம்னு சொல்ல முடியுமா? கர்த்தானூர்னு சொல்ல முடியுமா? என்ன அலைநீர்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அங்கே என்ன கிடையாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், ஆன்மாக்கள் மட்டும்தான் என்ன உண்டு அங்கே இருக்க முடியும். என்ன சொல்லுன்னா, நான் ஒரு ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா, இயேசுவால் கடவுளுடைய சாயலை மறுபிறப்பை தந்த ஆன்மா. நான் ஆன்மா வந்திருக்கிறேன். அங்கே ஆன்மீக உலகம். அங்கே எல்லாரும் என்ன பேசுவாங்க? ஏன் ஆன்மாவா? ஏன் சின்னத்தாய் ஆன்மாவா? ஹலோ, அங்கே எல்லாம் என்ன, அங்கே யாராக இருப்போம்? ஆன்மா தான். அதனால தான் சொன்னேன், ஒரு ஐயப்ப சாமி மாலை போட்டவங்களை அந்த 40 நாளும் பொண்டாட்டி கூட அடிச்சிரா, சாமின்னு தான் அடிச்சிரா. சொல்லுங்களேன். சாமி பொண்டாட்டி மாலை போட்டிருந்தா புருஷன் அடிச்சிரான் பொஞ்சாதிய. சாமி அந்த இதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஆன்மான்னு சொன்னால் இந்த படைப்பு அனைத்துமே உனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும். கைது கிளமாக நல்ல காரணம். இதை நம்ம கற்றுக்கணும். இந்த ஊர் இன்னார் மக, இன்னார் மகன், இன்னார் தங்கச்சி, இன்னார் அக்கா, இன்னார் அண்ணன். இன்னைக்கு இதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த கதவு என்ன செய்யாது, திறக்காது. அப்போது நம்ம இன்றைக்கி என்ன சொல்லணும்? நான் ஒரு ஆன்மா. நான் இங்கே சிவக்கில் விளக்கில் பாஸ் இல்லை, நான் யார்? ஆன்மா. அதனால் இந்த உலகத்திலே, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் சொல்லுகிற நற்செய்தி என்னவென்றால், நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் யார்? ஆன்மா. இந்த ஆன்மா இல்லைன்னா நீ யாரு? பெணம். நீ பாடி, டெட் பாடி. அதனால இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவிக்கு, ஆன்மாவுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் என்ன? என் ஜீவன், ஜீவாத்மா. இந்த சுவாசத்தை அவன் ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். கைதிகளை பார்ப்போம். விளங்குதா விளங்கலையா? அப்போ நம்ம பேசும்போது எப்படி பேசணும்? என்னக்கா பேர் எப்படி பேர் வரும்? ஈச்சு பேர் வருமா? அப்போ என்ன சொல்லணும்? நீங்கள் அண்ணாச்சியை பார்த்த உடனே என்ன செய்யணும்? ஆன்மான்னு தான் சொல்லணும். கைசலாம். நீங்கள் ஆன்மீக நிலைகளை வந்துட்டீங்கன்னா இச்சை இருக்காது. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த மாமிசத்தினுடைய செயல்கள் இருக்க, நீங்கள் ஆன்மாங்கிறத அடிக்கடி நீங்கள் பேச பேச
நீங்கள் ஆன்மாங்கிற அறிமுகத்தை கொண்டு வர ஆன்மா பரிசுத்தமானது, ஆன்மா பரிசுத்த தன்மையுடையது, ஆன்மா ஒளிமயமானது, ஆன்மா இறைத்தன்மையுடையது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கும் போது, அதை சிந்திக்கும் போது, அதை தியானிக்கும் போது கோபம் வருமா, காமம் வருமா, வெறுப்பு வருமா, வைராக்கியம் வருமா? கொஞ்சாதியாக இருந்தால் கூட உனக்கு என்ன வராதுன்னா காமம் வராது. ஆன்மான்னு வரும்போது அங்கே என்ன கிடையாது, அந்த மாம்சத்தினுடைய இச்சை அங்கே இனிஷியாக இருக்காது. இது இன்னொரு நாள் எடுக்கிறேன். தொபியாஸில் அங்கே சின்ன தொபியாஸுடைய பையனும் சாராலும் திருமணம் முடித்த உடனே 3 நாள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அறையில் தங்கி இருக்கிறாங்க. ஆனால் 3 நாளும் அந்த தெய்வீக நிலையிலே தேவனே எங்களுக்கு அந்த பரலோகத்தினுடைய அந்த தன்மையை, அந்த உருவத்தை, அந்த ஜீவனை, அந்த சக்தியை தந்து இந்த ஆவி, இந்த சாராளுக்குள் இருக்கக்கூடிய அந்த சாத்தான் ஆவி எங்களை தாக்காதபடிக்கு நீர் என்ன செய்ய இந்த ஆவியை, இந்த மோகத்தை, இச்சையை உண்டுகிற இந்த தீய சக்தியை அழித்து விடும் சொல்லும்போது கூட்டிகிட்டு போன தேவதூதன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த ஆவியை, அந்த சாராளுக்குள் இருந்த அந்த பிசாசை, அந்த விபச்சார ஆவியை என்ன செய்கிறாருன்னா வனாந்தரத்தில் கட்டி அதை சுட்டு எரித்து விட்டார். கைதிட்டு கிளம்பவும். அதனால் நீங்கள் ஆன்மான்னு சொல்லியாச்சுன்னா, இதை இப்போ எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால் இதை எடுத்து அது ஒரு பெரிய டாபிக். இந்த இல்லற வாழ்க்கைன்னு சொல்லும்போது, இந்த இல்லற வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு டாபிக் பைபிள் இருக்குது. விவாக மஞ்சம் மாசுபடாது இருப்பதாக ஒரு அழிலே சொல்லுங்களேன். அப்போ நம்ம இந்த ஆன்மாங்கிற நிலையில் வந்துட்டோம்னு சொன்னால், இந்த இல்லற வாழ்க்கையே ஒரு புனிதமான வாழ்க்கையாக தான் இருக்கும். இந்த இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு குழந்தைய நம்ம எடுத்து முத்துறோம், ஒரு குழந்தைய எடுத்து என்ன செய்கிறோம், கொஞ்சம் அந்த குழந்தைய ரசிக்கிறோம். அந்த குழந்தைய பார்க்கும்போது யாருக்காவது இச்சை வருமா? இன்னொன்று சொல்கிறாரு, திருமணம் ஆன உடனே நீ சாமியார் சொல்லும்போது, நீங்கள் இனி ஈருடல், நீங்கள் எல்லோரும் இனி ஓர் உடல். இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க? ஓர் உடலாக இருக்கிறீங்க. ஒரு உடல், தன்னுடைய உடல் மேலே யாருக்காவது இச்சை உண்டா? மனைவியை பார்த்து அவள் என் உடல்னு சொல்லும்போது, தன் உடலை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ, இந்த உடலை எப்படி ஆரோக்கியம் வைக்க நினைக்கிறோமோ, இந்த உடலை எப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, இந்த உடலை எப்படி சந்தோஷம் வைக்க நினைக்கிறோமோ, இது போல் ஆன்மாங்கிற ஒரு மனுஷன் தன் மனைவியை, ஒரு பிள்ளையை எப்படி வச்சுருக்கோம், தன் சந்தோஷமாக வச்சுருப்போம், ஒரு பிள்ளைக்கு எப்படி பிடிச்சமானதை வாங்கி கொடுப்போம், ஒரு பிள்ளையை எப்படி நல்ல நல்ல விஷயத்தை இது பண்ணி அந்த பிள்ளைய பிடிச்சதை இது பண்ணி வாங்கி கொடுத்து நல்லா பாதுகாப்பாக அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், இதே போல் தனக்கு வந்த துணையை நாம் பாதுகாத்து நன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். குரலிலே சொல்கிறேன். இதுதான் ஆன்மாவுடைய தன்மை. கடவுள் இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்குறாரு, அந்த பரமாத்மா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நம்ம இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யணும், துணையாக இருக்கணும், இந்த ஆன்மா விரும்புகிற விஷயத்தை, சந்தோஷத்தை என்ன செய்யணும், கேட்குற காரியத்தை என்ன செய்யணும். இதே மாதிரி நிச்சயம் நான் குடும்பத்தில் ஒரு புருஷன் பொஞ்சாதி செஞ்சால், ஒரு பொஞ்சாதி புருஷனுக்கு செஞ்சால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், அழுகை இல்லாமல், பஞ்சம் இல்லாமல், பசி இல்லாமல் அந்த பரலோகத்தில் இந்த ஆன்மாக்கள் வாழ்கிற மாதிரி இந்த பூமியில் இந்த எல்லாரும் வாழ்க்கை இருக்குமா இருக்காதா? கைதிட்டு கிளம்பவும். ஆனால் இங்கே இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? என் தம்பி முண்டாட்டி எவ்வளோ போட்டு வந்திருக்கா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மாமனார் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா, எவ்வளோ வீடு கிட்ட ரூபா கொடுக்கணும், உங்கள் அப்பா என்ன கொடுத்துருக்கான். இங்கே என்னெல்லாம் இது சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்களை பேச முடியும். இந்த இல்லற வாழ்க்கையில் அவங்க அப்படி கொடுத்தாங்க, அவங்க அப்படி பார்த்தாங்க, இவங்க இப்படி பார்க்குறாங்க, அந்த பிள்ளையை அப்படி வளர்த்துருக்குறாங்க, வச்சுருக்கிறாங்க, நீ எப்படி வளர்த்துருக்க, நீ எப்படி வச்சுருக்கிற. ஐயோ, இது வாழ்க்கையா? நரகங்க. நரகத்தில் தான் என்ன இருக்கும், இந்த நிலை இருக்கும். அதனால் இந்த ஆன்மாங்கிற வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மாம்ச அன்பு என்பது தன்னை முழுவதுமாக இழக்கக்கூடியது, கொடுக்கக்கூடியது. அன்புனா என்ன? எந்த பிரதிபலனையும் லாபத்தை என்ன செய்யாது, பார்க்காது. அப்படி பார்த்தா அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? சொர்க்க வாழ்க்கை தாங்க. பரலோகத்தில் எப்படி வாழ்கிறாங்களோ அது மாதிரி தான் அந்த பூமியில் நீங்கள் புருஷன் கொண்டாட்டி பிள்ளைகள் அண்ணன் தம்பி எல்லாம் அப்படி இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் நரகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் என்கிற அந்த என் குடும்பம் எப்படி, என் அண்ணன் தம்பி எப்படி, என் அக்கா தங்கச்சி எப்படி, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, குப்பையில் ஓட்டு
இதுதான் பவுல் சொல்கிறார், எல்லாத்தையும் குப்பை என கருதுகிறேன், எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு நான் ஆன்மா யாரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ராத்திரி அவரை நினச்சிட்டு இருக்கிறேன், படுக்கும்போது அவரை நினச்சிட்டு இருக்கிறேன், நடக்கும்போது அவரை நினச்சிட்டு இருக்கிறேன், ஊழியம் பண்ணும்போது அவரை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன். குரலிலே சொல்லுங்களேன், இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். இதுதான் என்ன வாழ்க்கை? ஆன்மீக வாழ்க்கை. இதை இதான் தியானம். தியானத்தில் ஆன்மானா எப்படி இருப்பாங்க, பரலோகத்தில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த ஆன்மாங்கிறவங்க இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாங்க, அந்தனியார் எப்படி வாழ்ந்தார், அந்தனியார் கோயிலுக்கு வரல, யோசி. அந்த அந்தனியார் எப்படி வாழ்ந்தாரு யோசி. அவருக்குள்ள வாழ ஆரம்பி. நேத்தரசாலை பற்றி பேசுகிறல்ல, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு வாழு. அவங்க இருந்த இடமெல்லாம் பரலோகமாக இருந்தது. கைதிகளை பார்ப்போம். அவங்க இருந்த இடமெல்லாம் நோய் சரியாச்சு. சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் வந்தீங்க, நோய் சரியாக போச்சு பாஸ்டர். நீ போனால் ஒருத்தனுக்கு நோய் என்ன செய்யணும், போகணும். நீ போனால் என்ன செஞ்சிடும், நோயே வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். ஆனால் அவங்க வந்தால் என்ன செஞ்சிடும், நோய் என்ன செஞ்சிடும். நீ ஒரு வீட்டில் போய் கால் வச்சேன்னா அந்த வீட்டில் என்ன உண்டாகணும் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற இடம் என்ன ஆகணும் சொல்லுங்கள். ஆன்மா இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆன்மா ஒரு ஆளை சந்திக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் கூட சர்வை பண்ணுற அத்தனை பேரும் சொல்லுவாங்க, சாமி வந்தாலே எங்களுக்கு என்னதான் கைதெல்லாம். பஸ்ஸில் ஏறினாலும் கண்டே சொல்லுவாங்க, சாமி வாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நான் பேசுகிற வார்த்தை நம்ம ஏறினாலே அந்த இடத்துல தனி ஒரு மவுசு உண்டு. ஒரு வழியில சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். நான் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் என்ன உண்டாகும், நன்மை உண்டாகும். இந்த ஆன்மா தானே உங்களுக்குள்ளே இருக்குது, இந்த ஜீவன் தானே உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த படைச்சவரை நீங்கள் வழிபடும் போது அத்தனை தன்மைகளும் நமக்குள்ளே உண்டாகும். அப்படி எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் பிரேக் முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம், இறுதி ஆராதனை முடிச்சு என்ன செய்வோம்,